Hi everyone, grade 6 knowing our numbers first chapter la page number 15 la example 1 பார்க்கலாம். Population of Sundar Nagar was 2,35,471 in the year 1991. In the year 2001 it was found to be increased by 72,958. What was the population of the city in 2001? 1991 la சுந்தர் நகரில் வந்து 2,35,471 பாப்புலேஷன் இருந்திருக்கு. 2001 வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 72,958 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2001 பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்: 1991 பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி வந்து எவ்வளவு? 2,35,471. இன் 2001 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் 72,958. இப்போ 1991 இவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்கு, 2001 இவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 2001 எவ்வளோ பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி இன் 2001 வந்து கண்டுபிடிக்கணும். பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி இன் 1991 அதை வந்து என்ன பண்ணுவோம்? இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இதை வந்து ஆட் பண்ணணும். 2,35,471 ப்ளஸ் 72,958. ரஃப் காலம்லாம் ரைட் சைடில் செய்யுங்க. 2,35,471 ப்ளஸ் 72,958. 1 + 8 9, 7 + 5 12, 2 carry 1 plus 5, 5 + 9 14, 4 carry 1, 5 + 1 6, 6 + 2 8, 7 + 3 10, 0 carry 1, 3,08,429. Population of the city in 2001 எவ்வளவு? 3,08,429. Example 2. In one state, the number of bicycles sold in the year 2002 to 2003 was 7,43,000. In the year 2003 to 4, the number of bicycles sold was 8,100,000. In which year were more bicycles sold and how many more? 2002 to 2003 வந்து 7,43,000 bicycles வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது மாதிரி 2003 to 2004 8,100,000 பைசைக்கிள்ஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது எந்த இயரில் வந்து அதிகமாக சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி மோர், எவ்வளவு அதிகமாக வந்து சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். சொல்யூஷன்: நமக்கு இந்த சம்மில் பார்த்தோன்னே தெரியுது எது வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு. 2003 to 2004 தான் அதிகமாக சேல் ஆகிருக்கு. அதாவது 2003 to 4 8,100,000 பைசைக்கிள்ஸ் வந்து சோல்ட் ஆகிருக்கு. இப்போ எவ்வளவு அதிகமாக வந்து சோல்ட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்? 8,100,000 7,43,000 வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் இயர் வேர் மோர் பைசைக்கிள் சோல்டுன்னு கேட்டிருக்காங்க. இன் 2003 to 2004 வேர் மோர் பைசைக்கிள்ஸ் சோல்டு, தட் இஸ் 8,100,000 பைசைக்கிள் சோல்டு. அண்ட் ஹவு மெனி மோர்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ மோர் கண்டுபிடிக்க அப்போ என்ன பண்ணணும்? இன் 2001 to 2002 7,43,000. 2003 to 2004 8,100,000. அப்போ 8,100,000 7,43,000 மைனஸ் பண்ணணும். 0 0 1 - 0 1. 8ல் இதான் பாரோ வாங்க முடியும். அப்போ 7, இங்கே வந்து 10, மறுபடியும் இங்கே ஒன்று பாரோ வாங்கும்போது இங்கே 10 ஆயிரும், இங்கே 9 ஆயிரும். இப்போ 10 - 3 7, 9 - 4 5, 7 - 7 0. இப்போ 57,100. 8,100,000 மைனஸ் 7,43,000. இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 57,100. ஆன்சர் என்னது? 57,100 மோர் பைசைக்கிள்ஸ் சோல்ட் இன் 2003 to 2004. Example 3. The town newspaper is published every day. One day has 12 pages. Every day 11,980 copies are printed. How many total pages are printed every day? Solution: நமக்கு டெய்லி 11,980 காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒன் காப்பிக்கு வந்து 12 பேஜஸ். அப்போ எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் டெய்லி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் பிரிண்டட் எவ்ரி டே 11,980. நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒன் காப்பி ஹேஸ் 12. இது கொஸ்டின் எழுது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் பிரிண்டட் எவ்ரி டே. நம்ம டெய்லி எவ்வளோ பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு? 11,980 காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு காப்பியும் எவ்வளவு பேஜஸ் இருக்கும்? 12 பேஜஸ் இருக்கும். அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கேட்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 11,980 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
இதுக்கு 0 இருந்தால் நம்ம லாஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் 0 போட்டுக்கலாம். ஒரு இங்கே எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போட்டு, இங்கே 1 0 இருக்குது, அப்போ 1 0 மட்டும் போட்டுக்கலாம். அப்போது 1198 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 8 2s are 16, 6 1, 9 2s are 18, 18 1 19, 19க்கு 9, carry 1, 1 2 is 2, 2 plus 1 3, 1 2 is 2, 1 8 is 8, 1 9 is 9, 1 1 1 1. இதை ஆட் பண்ணலாம். 6 9 plus 8 17க்கு 7, carry 1, 1 plus 3 4, 4 plus 9, 13, 13க்கு 1, carry 1, 1 plus 2 3, 3 plus 1 4, 14 3 7 6 வருது. இங்கே இருந்து 0 இருக்குது. அப்போ என்னது 1,43,760. அப்போது நம்ம டெய்லி வந்து என்ன பண்ணணும் 1,43,760 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஆன்சர் எவ்ரிடே 1,43,760 pages are printed. Example 4. The number of sheets of paper available for making notebook is 75,000. Each sheet makes 8 pages of a notebook. Each notebook contains 200 pages. How many notebooks can be made from the paper available? நோட்புக் மேக் பண்ணுறதுக்கு 75,000 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஷீட்டும் வந்து 8 பேஜஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு நோட்புக்கும் 200 பேஜஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இந்த இருக்கிற பேப்பர் வச்சு நம்ம எவ்வளோ நோட்புக்ஸ் வந்து மேக் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எவ்வளவு 75,000. நம்பர் ஆஃப் பேஜஸ் ஆஃப் ஈச் ஷீட் வந்து 8 பேஜஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் பேஜஸ் ஆஃப் ஈச் நோட்புக் 200 பேஜஸ். கொஸ்டின் வந்து ஹவு மெனி நோட்புக்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் த பேப்பர் அவைலபிள்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நோட்புக்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு நோட்புக்கு 200 பேஜ் இருக்கணும் அப்படின்னா அப்போ மொத்தம் எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 75,000 ஷீட்டில் எத்தனை பேஜஸ் வந்து மேக் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு ஷீட்டில் 8 பேஜஸ், அப்போ 75,000 ஷீட்ஸ் இருக்குது. இப்போ என்னது 75,000 into 8. நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் 75,000 ஷீட்ஸ், அதாவது 75,000 ஷீட்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும் 75,000 into 8. இப்போ இல்லை 30 அப்படி போட்டுக்கோங்க. இப்போ 75 into 8 மல்டிப்ளை பண்ணால் வருது 600. அப்போ 6 lakhs வருது. இப்போது 6 lakhs பேஜஸ் வந்து நம்மக்கிட்ட டோட்டலாக இருக்குது. 6 lakhs பேஜஸ் ஆர் அவைலபிள். ஒன் நோட் புக் மேக் பண்ணுறதுக்கு 200 பேஜஸ் நம்மக்கிட்ட. இப்போ 6 lakhs பேஜஸ் இருக்குது. அப்போது எத்தனை நோட் புக்ஸ் வந்து மேக் பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணணும் 6 lakhs-ஐ 200ஆல் டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் மேட் 6 lakhs டிவைட் 200. 6 lakhs by 200. இந்த 2 0 கட் ஆயிரும். 6,000 by 2. இப்போ 2ஆல் கட் பண்ணோன்னா 1 2 is 2, 3 2s are 6, 3 0. அப்போ 3000 நோட் புக்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஆன்சர் 3000 நோட் புக்ஸ் கேன் மேக். Thanks for watching.